வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம மொச்சப்பயிறு சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு மொச்சை எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் இதை அப்படியே ஊற விடுங்க. இதோ மொச்சை நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இதை ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றுங்க. இதோட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு. இதை நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம் 4லேருந்து 5 விசில். இதோ மொச்சை நல்லா வெந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக தாளிச்சிடலாம். பேனில் கொஞ்சம் ஆயில் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம். கடுகு வெடிச்சதும் குட்டி குட்டியாக நறுக்குன சின்ன துண்டு இஞ்சி அண்ட் நறுக்குன பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதோட ஒரு கை கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு வேக வச்ச மொச்சையும் ஆட் பண்ணிடுங்க. மொச்சையில் இருக்கிற தண்ணி எல்லாம் வற்றணும். ஸோ தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் ஹை ஃப்ளேம், இல்லைனா மீடியம் ஃப்ளேம். இப்போ தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ 1 இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணுங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அதை வதக்குங்க, போதும். இதோ நம்மளோட மொச்சை சுண்டல் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இதோ நம்மளோட மொச்சை சுண்டல் ரெடி. நவராத்திரிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.